பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஏசப்பா இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்துமா. அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமானா இருக்கிறார்கள். அப்போது நீதிமானுடைய நாவு எதை பேசினாலும் ஞானமாக பேசுவாங்க, ஞானம் வெளிப்படும். ஏசப்பா வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. எது நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம், அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல் பரிசுத்தமாக வரும். இந்த நாவிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக இருக்குமா. அதான் நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். அப்போ மாறுபாடு உள்ள நாவும் அறுப்புண்டு போகுமா. அல்லேலூயா. மாறுபாடுனா மாற்றி மாற்றி பேசுறது, ரெட்டை வேஷம் போடுவாங்க, வாயில் ஒன்று பேசுவாங்க, மனசில் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ மாறுபாடு உள்ள நாவு என்ன பண்ணுவாமா, அறுப்புண்டு போகும். மாறுபாடு உள்ளவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அல்லேலூயா. அவங்க நிலையா இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, தேவனுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அவர்களாம் நீதிமானாய் இருக்கிறார்கள். அப்போ நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஏசப்பா பற்றி பேசுவாங்க, அவங்க உண்மையை பேசுவாங்க, நீதிமானாக இருப்பாங்க. ஆமாம், அநேக காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்துவோம். எதை பேசினாலும் உண்மையை பேசுவார்கள். அவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் தாமே ஆளுகை செய்யுங்க. யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னீங்களாப்பா. ஏசப்பாவுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீதிமானாய் இருந்து ஞானமாய் பேசவும், ஞானமாய் நடக்கவும், ஆண்டவரே ஞானமாய் குடும்பத்தை நடத்தவும், ஞானமாய் ஊழியம் செய்யவும் என் தேவன் கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.